I'm Dr. Anusha Ravi, CEO of Par Group of Institutions. இன்னைக்கு இங்கே வந்து ஒரு 1000 மாணவர்கள் வந்து ஒரு உலக சாதனை நிகழ்த்தியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் நம்ம எல்லாரும் வீட்லேயும் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல், செல்ஃபோன், பேட்ரிஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு எங்கே போனால் கிடைக்கும்னு தெரியும். அமேசானில் கூட வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம், பட் கடையெல்லாம் வாங்கிடலாம். பட் எங்கே இது திருப்பி கொடுக்கணும், எப்படி வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதில் வந்து ரொம்ப நச்சுத்தன்மை உள்ள பொருள்களும் இருக்கும், ரீயூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்ச ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1000 பேர் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. இங்கே பார்க்கில் வந்து நம்ம 15 வருடங்களாக இந்த சுற்றுச்சூழல் பொறியியல்கிற ஒரு கோர்ஸ் வந்து 15 வருடங்களாக வேறு எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும் நடத்திட்டுருக்கோம். எங்களுடைய மாணவர் தான் ஒருத்தர் ரீசைக்ளிங் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காரு. ஸோ அது மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரீசைக்ளிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி உலக சாதனையோடு எல்லாத்துக்கும் சொல்கிறோம். நன்றி. வேஸ்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் வந்து முதலே நம்ம வந்து ரீசைக்ளிங்க்கு பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டுக்கு வந்து இதுதான் முதல் முறையாக ஒரு உலக சாதனையை இங்கே நிகழ்த்தியிருக்கோம். இந்த சாதனை வேறு உலகத்தில் எங்கேயுமே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சைனாக்கு அப்புறம் இந்தியாவில் தான் வந்து வேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலாக நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம நிறைய யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து வலியுறுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்வு இங்கே